ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். ரொம்ப டேஸ்டியான பீட்ரூட் சட்னி செய்யலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 4-5 வரமிளகா சேர்த்துருக்கேன். இது குழந்தைங்க சாப்பிட்றனால மிளகா கம்மியாக போட்டுருக்கோம். ஒரு காரம் வேணும்னா நீங்கள் மிளகா அதிகமாக சேர்த்துக்கோங்க. 6-7 பல்லு பூண்டு, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல பருப்பு நல்ல கலர் ஆறணும். அதுக்கப்புறம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூடவே 1/4 கிலோ போல் பீட்ரூட்டை சாப் பண்ணி சின்ன சின்ன பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க, தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. இது எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துடும். லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். இதுக்குள்ளே நெல்லிக்காய் துண்டு புளி சேர்த்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தாளிப்பு போட்டிங்க அப்படின்னா சூப்பரான சட்னி ரெடி. இந்த சட்னி நீங்கள் தோசை, கோதுமை தோசை, சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. சமைப்போம், ருசிப்போம். தேங்க்யூ.